கலியுகத்தின் கடைசியில் கல்கி வருவாரோ இல்லையோ, ஆனால் கலியுகத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு கருணை கடல் வந்து மறைந்து விட்டது. கடல் என்றால் உப்பு கரிக்கத்தானே செய்யும். அதுபோலத்தான் இந்த கருணை கடலின் கண்ணில் வழிந்த கண்ணீருக்கு ஆண்டவன் கடைசி வரைக்கும் ஓய்வு கொடுக்கவே இல்லை. இந்த உலகத்தில் நடக்கும் துயரங்களை பார்த்து கொண்டே இருந்தால் நாம் வாழ்க்கையில் ஒரு நிமிடம் கூட சந்தோஷமாக இருக்க முடியுமா? அதனால்தான் அப்படிப்பட்ட நிகழ்வுகளின் ஓரமாக கூட யாரும் தலை வைத்து கூட படுப்பது கிடையாது. அனைவரும் நாம் உண்டு, நம் வேலையுண்டு, நமக்கு எதற்கு அந்த வம்பு என்றுதான் சராசரி மனிதர்கள் அனைவரும் வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பழுத்த பழம் என்றால் பல கற்கள் வந்து விழத்தான் செய்யும். அதற்காக அதன் சுவையை அது ஒருபோதும் மாற்றிக்கொள்ளாது. அதுபோலதான் தன் மீது எத்தனை பழிச்சொற்கள் வந்தாலும், பாவச் செயல்கள் இழைத்தாலும் அவை அனைத்தையும் தன் புன்னகை என்ற ஆயுதத்தை வைத்துக்கொண்டே எதிர்கொண்டார் அன்னை தெரேசா அவர்கள். இப்படித்தான் ஏழைகளின் நலனுக்காக ஒரு செல்வந்தனிடம் கை நீட்டிய போது அந்த கைகளில் காரி மொழிந்தார் அந்த செல்வந்தர். அதற்கு அன்னை தெரேசா அவர்கள், இது நீங்கள் எனக்கு கொடுத்த தர்மம் என்றும், ஏழைகளுக்காகத்தான் நான் கேட்டேன், அவர்களுக்கு ஏதாவது கொடுங்கள் என்றும் கேட்டாராம். இப்படி கோபம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றே தெரியாமல் புன்னகைத்துக் கொண்டே கேட்ட அன்னை தெரேசாவின் வார்த்தைகளை கேட்டு தெய்வம் என்ற ஒருவன் தன் முன்னே வந்து நின்று தன்னை சோதிக்கிறாரோ என்று நினைத்து பயந்து போய் அந்த செல்வந்தன் தன்னால் முடிந்த தான தர்மங்களை அன்னை தெரேசாவிடம் அள்ளி கொடுத்தார். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டிவிடு என்ற பைபிள் சொற்களையே ஓரம் கட்டி நிற்க வைத்த இந்த சம்பவம் உலக அறியாதது அல்ல. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும், பணிவின் உயிர் பாசத்தால் இணையும் என்பதை உலகுக்கே எடுத்துக்காட்டிய இந்த தாயை பற்றி மக்களின் மனதை மாற்றி மதம் மாற்ற வைப்பதற்காக வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு மயக்கும் மங்கை இவள் என்று சமூகங்களில் இருக்கும் பெரிய பொறுப்பில் இருப்பவர்களால் கூட விமர்சன அம்புகளால் நெஞ்சை குத்தி கிழிக்கப்பட்டவர் இந்த அன்னை தெரேசா அவர்கள். இப்படிப்பட்ட எதிர் விமர்சனங்களால் தாக்கப்பட்ட போது அன்றைய டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், அந்த அன்னையின் ஆசிரமத்தில் கொல்கத்தாவில் நான் பல காலம் பணிபுரிந்தவன் என்றும் அவர் மிகவும் உயர்ந்தவர் என்றும் அவரை பற்றி இப்படி விமர்சிப்பது மிகவும் தவறான விஷயம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 1910 ஆகஸ்ட் 26 யூகோஸ்லோவியாவின் நார்த் மெக்டானியாவில் உள்ள ஸ்காப்சே என்ற ஊரில் தந்தை நிக்கோலஸ் பஜாஜியோ, தாய் பர்னாய் தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தவர் அன்னை தெரேசா அவர்கள். ஆக்னஸ் என்பதுதான் இவருடைய இயற்பெயர் ஆகும். அடுத்தவர்களின் துன்பத்தில் ஆதிக்கம் செலுத்துவது என்பது சிறுவயது முதலே இவருடன் ஒட்டிக்கொண்ட ஒரு இயல்பான குணாதிசயமாகும். சேவை மனப்பான்மை என்பது பள்ளி பருவத்திலேயே இவரை பாடாய்படுத்தி கொண்டிருந்தது. இரக்கத்தின் இளமொட்டு விரிந்தது போல் உடன் படிக்கும் ஏழை மாணவ மாணவிகளுக்கு தான் கொண்டு வந்த உணவை அவர்களுக்கென்று பங்கிட்டு கொடுத்தும், அவர்களுக்கென்று இல்லாத பொருட்களை வாங்கி கொடுத்து அதன் மூலம் தன்னுடைய மகிழ்ச்சியை தேடிக் கொண்டவர். இவர் தன்னுடைய இளம் வயதிலேயே தந்தையை இழந்தவர். 1923ஆம் ஆண்டு தன்னுடைய மேற்படிப்பிற்காக அயர்லாந்துக்கு சென்றார். அங்கு அறிமுகமான சில கன்னியாஸ்திரிகளுடன் தன்னுடைய நட்பை வளர்த்து கொண்டார். இந்த சகோதரிகள் மூலமாக சிஸ்டர் ஆஃப் லொரேட்டோ என்ற ஒரு சேவை மையத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதில் முக்கியமான ஒருவராக பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த தெரேசா என்ற ஒரு கன்னியாஸ்திரியும் இருந்தார். சமூக சேவைகளில் அதிகமாக ஈடுபாடு கொண்டிருந்த அவருக்கு உடல்நலம் ஒத்துழைக்காமல் காசநோயால் பாதிக்கப்பட்டு அவருடைய 24வது வயதிலேயே மரணமடைந்தார். அவருடன் அதிகமாக நட்பு வைத்திருந்த அன்னைக்கு அவருடைய இழப்பு என்பது மனதை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கியது. பிற்காலத்தில் அந்த கன்னியாஸ்திரியின் பெயரான தெரேசா என்ற பெயரைத்தான் இவருடைய பெயராக இவர் சூட்டிக்கொண்டு தன் பெயரை தெரேசா என்று மாற்றிக்கொண்டார். இந்தியாவின் கலாச்சாரத்தை பற்றியும் இந்தியாவில் உள்ள ஏழ்மை நிலைகளை பற்றியும் தெரிந்து கொண்ட அன்னைக்கு இந்தியா வந்து தன்னுடைய சேவைகளை தொடங்க வேண்டும் என்பது ஒரு ஆர்வமாக இருந்து வந்தது. இந்த ஆர்வத்தின் காரணமாக 1929ஆம் ஆண்டு கொல்கத்தாவின் வங்காளதேசத்திற்கு வந்து முதல் கட்டமாக தன்னை ஒரு பள்ளி ஆசிரியையாக நிலைநிறுத்தி கொண்டார். பிறகு அந்த பள்ளியின் முதல்வராகவும் பணி உயர்வு பெற்றார். இப்படி 17 ஆண்டுகள் தன்னுடைய ஆசிரியை பணியில் பயணித்துக் கொண்டிருந்த போது அப்போது 1942 காலகட்டம். ஒரு பக்கம் உலகப்போர் என்றும் இன்னொரு பக்கம் இந்திய சுதந்திர போர் என்றும்
என்றும் இந்தியா பாகிஸ்தான் பாக பிரிவினை என்றும் மக்கள் அமைதியின்றி அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரலாறு காணாத பஞ்சத்தில் கொல்கத்தாவின் நகர வீதிகள் மக்கள் படும் துயரத்தின் கண்ணீர் பாதைகளாக உருமாறிக் கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் கண்டு பொறுக்க முடியாமல் அவர்களுக்கென்று உதவ வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையில் மக்களுக்கு சேவை செய்ய கிடைத்த ஒரு வாய்ப்பாக நினைத்து களத்தில் இறங்கினார் அன்னை தெரேசா அவர்கள். அதனால் தன்னுடைய ஆசிரியை பணி இதற்கு ஒரு தடையாக இருந்ததனால் தன்னுடைய பணியிலிருந்து அவர் ராஜினாமா செய்தார். இதற்காக தனக்கு ஆதரவாக இருந்த கன்னியா ஸ்திரீகளை தன்னோடு இணைத்துக் கொண்டு முதலாக கொல்கத்தாவின் மோத்திஜில் என்ற கிராமத்தில் இருந்து தன்னுடைய பணியை துவக்கினார் அன்னை தெரேசா. இப்படித்தான் நாட்டுக்காக சில நல்ல விஷயங்களை செய்ய முற்படும் போது அதை கண்டு பொறுத்து கொள்ள முடியாத சில ஏளன நெஞ்சங்கள் அதை கேலியாகவும் அவமானங்களாகவும் இந்த தாயின் மீது அள்ளி தெளித்தார்கள். ஏழை உள்ளங்களின் மனதை மாற்றி மதம் மாற்ற வைப்பதற்காக போலி நாடகம் ஆடுகிறார் என்று ஒரு பக்கம் போர்க்கொடியை தூக்கி நின்றது ஒரு கூட்டம். அவர்களை எல்லாம் கண்டு அஞ்சாத அன்னை தெரேசா அவர்கள் அவர்களை பார்த்து, உங்கள் தாய்க்குலங்களோ உங்கள் சகோதரிகளோ இதே பணியை செய்ய முன்வந்தால் நான் இங்கிருந்து போய்விடுகிறேன் என்று கூறினார். இப்படி ஏழை மக்களோடும் குடிசை வாசிகளோடும் தன் அன்பை இணைத்துக் கொண்டதால் குடிசை சகோதரி என்றே அழைக்கப்பட்டார். இப்படி பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் என்று அனாதை இல்லங்கள் திறக்கப்பட்டு அவர்களுக்கு அனைவருக்கும் தனது இல்லங்களில் அடைக்கலம் கொடுத்து ஆதரவு கரம் நீட்டினார். ரகசியமாக கருவுற்று பிறக்கும் சிசுக்களை யாருக்கும் தெரியாமல் தெருக்களில் வீசப்படும் காட்சியை கண்டு அக்குழந்தைகளின் ஆதரவுக்கென்று 1955ஆம் ஆண்டு சிசுபவன் என்ற இல்லத்தையும் திறந்து வைத்தார். அது மட்டுமல்லாமல் 1957ஆம் ஆண்டு தொழு நோயாளிகளுக்கான மருத்துவமனையும் மற்றும் நடமாடும் மருத்துவமனையும் நடைமுறைக்கு கொண்டு வந்தார். கருக்கலைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்த அன்னை தெரேசா அவர்கள், உன் வயிற்றில் வளரும் பிள்ளை உனக்கு தேவையில்லை என்றால் அதை என்னிடம் கொடுத்துவிடு, நான் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன் என்று வெட்ட வெளிச்சமாக அறிவித்தார் அன்னை தெரேசா. இப்படிப்பட்ட சேவைகள் அனைத்தும் இங்கோடு நின்றுவிடக்கூடாது, இது உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்று நினைத்து அன்றைய போப்பாண்டவரின் அறக்கட்டளை அன்று அன்னை தெரேசாவிற்கு உதவி செய்தது. இப்படி 1965ஆம் ஆண்டு வெளிநாடுகளில் என்று முதலாக வெனிசுலாவில் ஆரம்பித்தது அன்னை தெரேசாவின் சேவை மையம். அன்னையே, நீ கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கோ இரு குழந்தைக்கோ தாயாகி இருந்திருப்பாய். ஆனால் இன்று உன் துறவற வாழ்க்கையால் நீ இந்த உலகிற்கே தாயாகி இருக்கிறாய் என்று கவிதை பாடி வாழ்த்தியது உலக மக்கள். இப்படி அன்னை தெரேசாவின் கடைசி காலகட்ட சமயங்களில் 123 நாடுகளில் 610 சேவை மையங்கள் இயங்கி வந்தன. இப்படி வாழ்நாள் முழுவதும் ஏழை மக்களின் கண்ணீர் துடைப்பதற்காக படியிறங்கி வந்து பாடுபட்டும் மக்களின் குறைகளும் தீர்ந்த பாடில்லை, உலகின் குற்றங்களும் குறைந்த பாடில்லை. இதனால் உலகெங்கும் நடக்கும் போர்க்கள படைகளை எதிர்த்து குரல் கொடுத்தார் அன்னை தெரேசா. கடவுள் படைத்த உயிரை போர் என்ற பெயரில் கொன்று குவித்து விடுகிறீர்களே, இதற்கான உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது என்று உரக்க பேசினார் அன்னை தெரேசா அவர்கள். இப்படி ஏழைகளின் விழிகளில் வழியும் கண்ணீரை எவ்வளவுதான் துடைத்து களைந்தாலும் அது மீண்டும் ஒரு தொடர்கதையாக வழிந்து கொண்டுதான் இருந்தது. அதனால் ஒரு கட்டத்தில் மனச்சோர்வுற்று போய் கடவுளிடமே கோபம் கொண்டாரோ என்னவோ அன்னை தெரேசா எழுதிய வரிகள் இப்படி இருந்தது. கடவுளுக்காக நான் தினமும் இயங்குகிறேன், ஆனால் வலி மட்டுமே மிஞ்சுகிறது. கடவுளுக்கு நான் தேவையில்லை என்றே நினைக்கிறேன். சொர்க்கம் என்பதெல்லாம் ஒரு அர்த்தமற்றது போலவே தெரிகிறது. இந்த உலகம் கடவுளின் பார்வையில் இருந்து வெகு தொலைவில் இருக்கிறது. அவருடைய அருள் என்பது ஏழைகளுக்கு எப்பொழுதுமே கிடைப்பதே இல்லை. அதனால்தான் அவர்களுக்காக, அப்படிப்பட்டவர்களுக்காக நான் வாழ்கிறேன். என் மனது இருளால் சூழ்ந்துள்ளது. அதனால்தான் என்ன செய்வதென்று அறியாமல் நான் அதையே நேசிக்க தொடங்கிவிட்டேன். இப்படி 1979ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசும் இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருதும் உட்பட மற்றும் அமெரிக்க அதிபரின் விருது, போப்பாண்டவரின் விருது என்று நடமாடும் புனித என்று உலக மக்களால் கௌரவிக்கப்பட்டார். இருந்தாலும் தனக்கு கிடைக்கும் பட்டங்களாலும் விருதுகளாலும் ஏழை மக்களின் விழிகளில் வழியும் விழிநீருக்கு இதெல்லாம் ஒரு மருந்தாகிவிடாதே என்ற ஒரு வருத்தம் மனதில் ஏங்கிக் கொண்டே இருந்தது. இப்படி மனதுக்குள் ஆறாத காயங்களோடும் கன்னத்தில் காயாத கண்ணீரோடும் 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி என்று தன்னுடைய 87வது வயதில் இந்த உலகை விட்டு விடை பெற்றார் அன்னை தெரேசா அவர்கள். இந்த பதிவை பிடித்திருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.